மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாம் குளிர்காலத்துல வலி அதிகமாகி அவஸ்தைப்படுவதை பார்த்திருப்பீங்க. குறிப்பா இந்த ஊட்டியில் இருக்கிறவங்க எல்லாம் வலி அதிகமாகி இந்த டிசம்பர் ஜனவரி மாசத்துல கீழே வந்துருவாங்க. அது எதனால தெரியுமா? இந்த குளிர் காலத்துல ரத்த குழாய்கள்லாம் கொஞ்சம் சுருங்கும். ரத்த குழாய் சுருங்கினா அந்த ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால கொஞ்சம் குறையும், மூட்டுக்கு போற ரத்த ஓட்டம் கொஞ்சம் குறையும். அதனால கொஞ்சம் வலி அதிகமாகும். ரெண்டாவது, குளிர்காலத்துல இந்த மசில்ஸ், இந்த தசைகள்லாம், அந்த மூட்டை சுத்தி இருக்கிற தசைகள்லாம் கொஞ்சம் டைட் ஆகி அப்படியே மூட்டை டைட்டா பிடிக்கும், அந்த மூவ்மெண்ட்டையும் கொஞ்சம் குறைக்கும். அதனால கொஞ்சம் வலி அதிகமாகும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ குளிர்காலத்தில் முக்கியமாக வாக்கிங் எல்லாம் போகிறவங்க இந்த அதிகாலையில் குளிர் இருக்கிற டைமை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, அந்த மூட்டை கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் நல்ல உடைகள்லாம் கொஞ்சம் வார்ம் க்ளோத்திங்ஸ் அணிஞ்சிக்கலாம். மூணாவது, ஹாட் வாட்டர் ஃபெர்மெண்டேஷன், அதாவது வெந்நீர் ஒத்தடம் அந்த மூட்டுக்கு கொடுத்தோம்னா வலியும் குறையும், ரத்த ஓட்டம் அதிகமாகும். குளிக்கும்போது அப்படியே அந்த வெந்நீரை அந்த மூட்டு மேலே படும்படி கொஞ்ச நேரம் நின்னோம்னா கண்டிப்பாக வலி குறையும். இதையெல்லாம் பண்ணும்போது அந்த குளிர்காலத்தில் இருக்கிற மூட்டு வலி அதிகமாகாமல் கொஞ்சம் பார்த்துக்கலாம்.